இதைத்தான் 2 வருஷமா எடுத்தீர்களா? படமா இது? கங்குவா படம் எப்படி இருக்கு? இதோ சுட சுட விமர்சனம். கடந்த 2.5 வருடமாக எடுக்கப்பட்டு வந்த கங்குவா திரைப்படம் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து பல அப்டேட்டுகள் வந்தாலும் கூட மக்கள் மத்தியில் பெரிதாக வரவேற்பு இல்லை. ஒரு வழியாக திரையரங்குகளில் வெளியாகியுள்ள கங்குவா திரைப்படம் மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம் என்பதால் இந்த படத்திற்கு படக்குழுவினர் கொடுத்த பில்டப்பை நம்பி திரையரங்குகளின் நிலை என்ன ஆயிருக்கும் என்பதை படத்தின் விமர்சனத்தை பார்த்த பின்பு நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். சூர்யா, கருணாஸ், போஸ் வெங்கட் என பல நடிகர்கள் நடிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் வெளியாகியுள்ள கங்குவா படத்தின் கதை என்னவென்றால், படத்தின் ஓப்பனிங்லேயே 100 வருஷங்களுக்கு முன்பு என்று தொடங்குகிறது. கலைராணி படத்தின் கதையை சொல்கிறார்கள். நாம் யார் வயிற்றில் பிறந்தோம், யார் வயிற்றில் இருக்கிறோம், எதற்காக சாகிறோம் எல்லாம் நாம் முடிவு செய்வதில்லை, அதுவா நடக்கிறது என இந்த படத்தின் லீடே கொடுத்து வருகிறார் அந்த கதை ராணி. இந்த நிலையில் பல 100 வருடங்களுக்கு பின்னால் கட் செய்து பார்த்தால் 2024 ரஷ்யாவை காண்பிக்கிறார்கள். அங்கே சின்ன சின்ன பசங்க தலையில் வைத்து ஏதோ ஆய்வு செய்வது போன்ற காட்சிகள் வருகிறது. அதாவது மூளையிலிருந்து மெமரி பவர் எடுப்பது, நரம்பு மண்டலத்தில் ஆய்வு செய்வது என இப்படி காண்பிக்கிறார்கள். திடீரென்று பார்த்தால் ரஷ்யாவில் இருந்து ஒரு பையன் தப்பித்து விடுகிறார். எங்கே சென்றான் அந்த பையன் என தெரியவில்லை. ரஷ்யாவை கட் செய்து அடுத்து கோவாவை காண்பிக்கிறார்கள். கோவாவில் சூர்யா இருக்கிறார். ஒரு பிளேபாய் போன்ற சூர்யா துருவென்று இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். கோவாவில் இவருக்கான வேலை என்னவென்றால் போலீசாரால் கூட கண்டுபிடிக்க முடியாத குற்றவாளிகளை இவர் பிடித்து விடுவார். இதில் ஏதாவது லாஜிக் இருக்கு என்று கேட்டால் சுத்தமா இல்லை. இப்படி போலீசால் பிடிக்க முடியாத குற்றவாளிகளை பிடித்து கொடுத்தால் இவருக்கு பல பரிசு கொடுக்கப்படுகிறது. கதை 2024 நடக்கிறது. ஆனால் 2000 ரூபாய் நோட்டுகளை காண்பிப்பதெல்லாம் என்ன லாஜிக் என்று தெரியவில்லை. சரி விடுங்க, அடுத்து என்ன என்பதை பார்ப்போம். இந்த நிலையில் ரஷ்யாவில் தப்பித்த சிறுவன் கோவாவில் இருக்கிறார். அது என்ன லாஜிக் என்று படம் பார்க்கிறவர்களுக்கு புரியவில்லை. கோவாவில் இருக்கும் சிறுவனை தேடி ரஷ்யாவில் இருந்து ஒரு டீம் வருகிறது. அதாவது இந்திய உளவுத்துறை, இந்திய விமானப்படை, இந்திய கப்பல் படை, இந்திய இராணுவப்படை, இதையெல்லாம் தாண்டி இவர்கள் ரஷ்யாவில் இருந்து இங்கே வந்து அந்த சிறுவனை தேடுவார்களாம். திடீரென்று மீண்டும் பல 100 வருடங்களுக்கு முன்பு என்று படம் செல்கிறது. மொத்தத்தில் என்னதாங்க இந்த படம் என்றால் கடைசியில் ஒரு லைன் சொல்லுகிறார்கள். அதாவது கங்குவா, உன் உயிர் போனால் ஒரு இனமே அழிந்துவிடும், என் உயிர் போனால் என் உயிர் மட்டும்தான் போகும். இந்த சின்ன லைன் தான் இந்த படத்தின் கதை. என்ன ஒரே குழப்பமா இருக்கு? இந்த கதையை 3 நிமிடம் கேட்ட உங்களுக்கே இந்த அளவுக்கு காண்டாகுதுன்னா கங்குவா படம் உலகத்தரம் வாய்ந்த படம், 2000 கோடி ரூபாய் வசூல் படைக்கும் என கொடுத்த பில்டப்பை நம்பி திரையரங்குகளில் கங்குவா படத்தை பார்த்த ரசிகர்களுக்கு எந்த அளவு பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள்.